கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த திமுகவினுடைய பொதுக்குழு இன்றைய தினம் மதுரையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பொதுக்குழு கிட்டத்தட்ட ஒரு 27 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஒன்றிய அரசு தொடங்கி மாநில உரிமை தொடங்கி பல்வேறு திமுகவினுடைய திட்டங்கள் போன்ற பல்வேறு தீர்மானங்களாக நிறைவேற்றிருக்காங்க. சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மதுரையில் திராவிட இயக்கத்தினுடைய முதுவரும் தலைவர் அண்ணன் முத்தண்ணனுடைய சிலையை திறந்து வைத்து ரோடு ஷோ அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. திராவிட இயக்க வரலாற்றில் எப்படியுமே ஒரு மாநாடு பொதுக்குழுக்கு முன்னாடி பேரணி நடக்கும். பொதுச் செயலாளராக அண்ணா அவர்களே 56 நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களே திருச்சியில் தம்பி வா தலைமையேற்க வான்னு சொல்லி இதில் உட்கார வச்சு சாரட்டூரில் உட்கார வச்சு தான் சிறப்பாக பேர் நடத்தினார். அது இப்போ ஆங்கிலத்தில் ரோடு சவுண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நேற்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மதுரையில் வரலாறு காணாத எழுச்சி இருந்தது. அந்த வரலாறு காணாத எழுச்சியோட எழுச்சி நாயகனாக நம்முடைய திராவிட தளபதி ஸ்டாலின் நேற்றைக்கு மதுரையில் வலம் வந்தது. எடப்பாடி அணி துண்டை காணம் துணியை காண்டு ஓடிட்டாங்க. அதை விட காவி கூட்டம் இங்கே காணவில்லை, கரைந்து போய்விட்டது. மதுரை மக்களே திரண்டு வரவேற்ற காட்சி அற்புதமான காட்சிகளாக நேற்றைக்கு நான் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தேன், நண்பர்களாக அறிந்தேன். நம்முடைய தளபதி அவர்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தாய்ப்பாக இன்றைக்கு பொதுக்குழுவில் திராவிட இயக்கத்துடைய அடித்தள நாளமான கொள்கையிலே வார்த்தெடுக்கின்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரை ரொம்ப சிறப்பான உரையாக இருந்தது. அதில் அவர் தெளிவாக உறுதியாக பேசுகிறார். தடைகளை தகர்த்தெறிவோம் என்று சபதம் எடுக்கிறார். தடைகளை பல்வேறு வகையான தடைகள் அழகா சொன்னார். ஒரு பக்கத்தில் துரோக கூட்டம், ஒரு பக்கத்தில் இன துரோகிகள், ஒரு பக்கத்தில் பகைவர்கள், ஒரு பக்கத்தில் எதிரிகள், இவ்வளவும் திராவிட இயக்கத்தை சூழ்ந்திருக்கிறது. இந்த திராவிட இயக்கத்துடைய பகைவர்களை, சூழ்ச்சிகளை, வஞ்சகத்தை தூளாக்குவோம் என்று சபதம் எடுத்து பேசினார். அதாவது ஒரு அளமாக இன்னொரு சொன்னார், மக்களை பற்றி கவலைப்படுபவர்களுக்கு தான் மக்கள் திரளாக வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய யாராவது தொண்டர்கள் சாலை விபத்தில் மரணமடைந்தால், அவர் வீட்டில் 21 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும். சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அறிந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற கல்வியை முழுமையாக கல்வி சலுகையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும் என்ற திமுகவுடைய உறுப்பினருக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு அரணாக, கேடயமாக, தாயுள்ளத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பேசியது உள்ளபூர்வமாக நெகிழ்ந்து போகக்கூடிய ஒரு மக்கள் மீது, தொண்டர்கள் மீது ஒரு அன்பான, பாசமான, ஒரு அரணாக திகழக்கூடிய காட்சியை நான் அதில் பார்த்தேன். அதோட அழகா சொன்னார், எதிரியை கண்ணு கட்டு தூரம் காணலை. அது கோமாளி கூட்டம் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க முடியல, வரவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. தெளிவாக சொன்னார். சின்னம்மா சசிகலா காலில் விழுந்த காட்சி ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு. தொலைக்காட்சியில் பார்த்த ஊழ்ந்து தவிர்ந்ததை அமித்ஷா காலில் தனிப்பட்ட முறையில் விழுந்திருக்கலாம், ஆனால் கூட்டத்தில் விழுகலை. வாயில் பிளாஸ்டிக் ஓட்டின மாதிரி உட்கார்ந்துருந்தார் அமித்ஷா கூட்டணி அறிவிக்கும் போது அப்படின்னு சொன்ன காட்சி அடிமைத்தனத்தின் உச்சம் நம்முடைய எடப்பாடின்றதை தெல்ல தெளிவாக பேசினார். தொண்டர்களுக்கு மண்டல வாரியாக பொறுப்பாளர் நியமனம், பூத்து கமிட்டி, மாவட்ட சாவுடைய கடமை, பகுதி சாவுடைய கடமை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு, உங்களால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் இருப்பேன் என்கின்றதையும் தெளிவாக அந்த கூட்டத்தில் பேசின காட்சிகள் வரவேற்கத்தக்கது. 2026 வலுவாக
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும், அதில் உறுதி என்றத உறுதித்தன்மையோடு தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு பேசினார். அந்த நம்பிக்கை யாரை வைத்தென்றால் தொண்டர்கள் தான் கழகத்துடைய இதயம், கழகத்தின் பொதுக்குழு தான் இதயம் கழகத்திற்கு. ஆகவே உங்களை நம்பித்தான் இதை அறிவிக்கிறேன். 2017 முரசொலி விழாவில் தொடங்கிய கூட்டணி இதுவரைக்கும் தொடர்கிறது, வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நான் தோழமை கட்சி தலைவரிடம், கூட்டணி கட்சி தலைவரிடம் நான் காட்டுகின்ற பாசம் மரியாதை தான் காரணம். இதை மாவட்ட செயலாளர்களும் கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கூட்டணி கட்சி தலைவரிடம் இந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரையை ஆலோசனையை வழங்கியிருப்பதை வரவேற்கிறேன். சில இடங்களில் இல்லை, பல இடங்களில் இல்லை. அதை தொண்டர்களின் கண்ணாடியாக பிரதிபலித்து தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அழகான பேச்சு, ஒரு உறுதியான பேச்சு. இன்னும் தோழமை கட்சியில் இன்னும் அவங்களை ஆதரிக்கக்கூடிய சக்தியில் பயப்படக்கூடாது. இவன் வந்துடுவானோ அவன் வந்துடுவானோ, இந்த யாருடைய உழைப்பு யாரும் சுரண்ட முடியாது. யார் எந்த இடத்துக்கு வருவோ அந்த இடத்துக்கு வந்தே தீருவாங்க, வரலாற்றின் கட்டாயம். அதனால் இன்னும் திராவிட இயக்கம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சாதான் நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். அதற்கு அடித்தளமாகத்தான் திராவிட இயக்கம். சர்பிடி நாயரும் நடேசு முதலியாரும் டிஎம் நாயரும் உருவாக்கின இந்த அமைப்பு, அதான் அண்ணா சொன்னார், நீதி கட்சியுடைய நீட்சி தான் திமுக ஆட்சி என்று பேருங்க அண்ணா சொன்னார். அதோடைய ஆட்சி தான் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திராவிட மாடல் அரசுடைய சாதனை போயிருக்கு. இந்த சாதனையை விளக்கமாக சொல்லுங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் போ, மக்கள்கிட்ட பேசு, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய. அதுதான் திராவிட இயக்க வெற்றிக்கு அடிப்படை. அதை தெளிவாக இன்றைய தினம் பேசியிருக்காரு. மாறாக இன்றைக்கு கூட்டணியே சாதாரணமாக என்ன கேட்குறான்னு கேட்டால், திமுகவை பிடிக்கலப்பா, எனக்கு யாருக்கு ஓட்டு போட, அடுத்த ஒரு ஆளை சொல்லுன்னு கேட்குறேன். சாதாரணமாக அரசியல் அறிவுள்ளாதவர்கள் கூட சாதாரண சாமானியமான மக்கள்கிட்ட ஒரு கேள்வி, திமுகவை எதுக்கணும், சரி எதுப்போம் திமுகவை, எதுக்கு எதுக்கணும், என்ன செய்யலை அவங்க, இது ஒரு பக்கம் இருக்கிட்ட எதுப்போம், யாரை கை நீட்ட அடுத்து, இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. பாசிச பாஜக சாதி மதத்தை தூண்டி கடவுளை தூண்டி பெரிய கலவரத்தை, ரத்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காட்டு தர்பார் நடத்தக்கூடிய பாசிச மோடி, அந்த மோடிக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய தலைவி தாய் அம்மா என்று பேசிய புகழப்பட்ட இவர்களால் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாலாட்சி அப்படின்னு பேசப்பட்ட அந்த அம்மாவுடைய மரணத்திற்கு தீர்வு காண முடியாத ஒரு கேடுகட்ட கூட்டம். அந்த அம்மாவுடைய மரணத்தை பற்றி இன்றைய வரைக்கும் நாட்டுக்கு சொல்ல வக்கற்றவர்கள் மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க? அம்மா வாழ்ந்த இடமே எங்களுக்கு கோயில், இதய கோயில் என்று பேசியவர்கள் இவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான், எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தான் அம்மா ஆட்சின்னு சொல்றாங்களே, அவங்க ஆட்சி உருவாக்கி கையில் கொடுத்து போனாங்களே, அவங்க ஆட்சியில தான் அம்மா வாழ்ந்த இடம் கொடநாடில் கொள்ளை நடந்தது. அதை கண்டுபிடிப்பிற்கு துப்பற்ற கூட்டம் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க? இந்த கேள்விலாம் இருக்கு. யார் இருக்கா ஸ்டாலினை விட்டா? திமுகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவோம். ஆனா திமுக விட்டா யார் இருக்கான்ற கேள்விக்கு யாராலையும் தமிழ்நாட்டில் பதில் சொல்ல முடியல. எல்லாம் துரோக கூட்டம். அதனால கண்ணு கட்டிய தூரம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எதிர்த்து, மதச்சார்பற்ற கூட்டணி எதிர்த்து இங்கே யாரும் இல்லை. கூட்டா வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் சரி, மாற்றுன்னு சொல்லுவான் சில பேர். அது இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. கருத்து கணிப்புன்னுவான், கருத்து திணிப்புன்னுவான். பாண்ட ஒரு களவாணி பைய அது ஒரு கருத்து கணிப்பு போடுறான். கருத்து கணிப்பு நீ யாரா? நீ யாரு? எளிய அம்மனம உடனே எதுக்கு ஓடுங்களுக்கு தெரியாது நீ கருத்து கணிப்பு? இந்தியா டுடே தெளிவாக கருத்து கணிப்பு சொல்லிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும். இதெல்லாம் பாண்ட என்ன விளக்கமா இருக்கு? அதான் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் பொதுக்குழு சொல்றாரு,
தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் நமக்கு எதிரான கருத்துக்கள் வரும். திமுகவை எதிர்த்து எப்பயுமே எதிரான கருத்துக்கள் வரும். நீங்கள் 1971 தந்தை பெரியார் அவர்கள் சேலத்தில் ஒரு பேரணி நடத்தினார். பேரணியில் வால்மீகி ராமாயணத்தை காட்சி பொருளாக அந்த பேரணியில் இருந்துச்சு. அதில் ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்ட மேனிக்க, இந்த பக்கம் சோமவானம் சுரபானம் இருந்த மேனிக்க படம், இங்கிட்டு சீதை மடியில் லட்சுமணை படுத்துக்கிட்டு மாட்டுக்கறி தின்ற மேனிக்க, இதெல்லாம் இருந்துச்சு. இல்லஸ்ட்ரேட் வீக்லி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வடக்கிருந்து வர இந்த பத்திரிகையில் இந்த படத்தெல்லாம் போட்டு இந்து மதத்துக்கு எதிராக திமுக சென்னை கலைஞர் முதலமைச்சர். ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டார்கள் பெரியார். ராமன் படத்துக்கு செருப்பு படை போட்டு அவதூறாக வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறத காட்சி பொருளாக்குனாங்க. கடுமையான பிரச்சாரம் அன்றைக்கு அப்போதான் ஆரம்பம். கடுமையான பிரச்சாரத்தை திமுக இருக்கிறாங்க. காமராஜரும் ராஜாஜியும் பிரிந்து கொண்டு சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ கூட ராயப்பான் ஒருத்தர் தலைமைச் செயலாளர் இருந்தார். தேர்தல் முடிவு அன்னைக்கு ஒரு சில இடங்களில் காங்கிரஸ் முன்னணியில் வரவுமே நேர காமராஜரை போய் சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் எப்போ பதவி பெருமாடுக்கு வரீங்கன்னு கேட்க போனார். அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அந்த தேர்தலில் தான் திமுக 186 இடம் வெற்றி பெற்றது. திமுக வரலாறுலையே. அதனால் இந்த தேர்தல் சனாதன சங்கியல் கூட்டம் அப்படி பிரச்சாரத்தையே சந்தித்து இயக்க திமுக. பெரியார் இருக்கிற காலத்திலேயே பெரியாரை வைத்து திமுகவை அவதூறு செய்தார்கள். அந்த தேர்தலில் பெரியார் திமுகவை ஆதரித்தார். உதயசூரன் ஓட்டு போட சொன்னார். பெரியார் ஆதத்துடைய விளைவு 186 இடம் வெற்றி பெற்றார். இன்னைக்கு அதே ராமன் பேரை சொல்லி வர்றீங்க, அதே சனாதனம் தூக்கிட்டு வர்றீங்க, அதே வேலை தூக்கிட்டு வர்றீங்க. மதுரைக்கு வேலை தூக்கிட்டு வர்ற ஏற்கனவே தலைவராக இருந்த முருகை வேலை தூக்கி காணாமல் போயிட்டார். தாராபுரத்தில் நின்று வேல் யாத்திரைக்கு துணை போன அண்ணாமலை கோயம்புத்தூரில் காணா. இப்போ நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் ஜெயிச்சிருக்கு. இந்த தேர்தல் இப்போ சொல்கிறேன் இந்த பேட்டியில் 2026 தேர்தலில் நயினார் நாகேந்திரன் டெப்பு போவார். டெப்பு நிச்சயம் போவார். நாங்கள் ராமனுக்கு எதிரியும் இல்லை, ராவணனுக்கு ஆதரவும் கிடையாது. நாங்கள் பகுத்தறிவாதிகள். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்போம். இங்கே மதத்தின் பேரால் ராமன் வந்தாலும் கலவரம் பண்ணாலும், இங்கே லட்சுமணன் வந்தாலும் சீதை வந்தாலும் ராவணன் வந்தாலும் சாதியின் பேரால் மதத்தின் பேரால் கடவுளின் பேரால் யார் வந்தாலும் அதை அனுமதிக்காத கூட்டம் திமுக, திராவிட இயக்கம், எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். அதனால இந்த பெரியார் மண்ணில் இன்றைக்கு மதுரை பொதுக்குழு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு. 1977 நடந்த பொதுக்குழு. அதற்கு பிறகு 1978 3வது முறையாக இன்றைக்கு மதுரையில் நடைபெற்றிருக்கிறது. 7வது முறையாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு அடித்தளமிட்டிருக்கிறது மதுரை பொதுக்குழு. வெற்றி பொதுக்குழுவாக 2024க்கு வழிகாட்டும். நன்றி சார். நன்றி.